Good morning, children. I hope you are all studying at home. Social Science, Geography, second lesson. Climate and Natural Vegetation of India. Already you learned first part, the factors affecting the climates. Next part, monsoon. The word monsoon has been derived from the Arabic word monsoon, which means season. The southwest to northwest during summer and from the northeast to southwest during winter. மான்சூன் என்ற சொல் மவுன்சீன் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. பருவகாலம் என்ற சொல் பல நூற்றாண்டுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டது. கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது இக்காற்று. சீசன்ஸ். இந்தியா climate has 4 seasons. First one, winter season. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. சம்மர் சீசன் கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வின்டர் சீசன். During this period, the vertical rays of the sun falls over tropical of Capricorns, which is far away from India. India receive the slanting sun rays, which result in low temperature. The cold weather season is clear skies, fine weathers, light northerly winds, low humidity and large day time of temperature. குளிர்காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவின் மூல மகர ரேகை மீது செங்குத்தாக விழுது. அப்போ சாய்வான சூரிய கதிர்களை பெறதுனால இங்கே குறைந்த வெப்பநிலை தான் காணப்படுது. அந்த சமயத்தில் தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான வடகாற்று, குறைந்த ஈரப்பதம், தினசரி பகல் நேர வெப்பநிலை வேறுபாடு காணப்படுகிறது. சம்மர் சீசன். The vertical rays of the sun falls over the peninsular India. There is a steady increase in temperature from south to north. சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்து மேலே விழ ஆரம்பிக்குது. அப்போ வெப்பநிலையானது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி மிக அதிக அளவில் அதிகரிக்க ஆரம்பிக்குது. டூரிங் திஸ் சீசன் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் பை ஏப்ரல் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் த சவுத் இந்தியா ரெக்கார்ட் மீன்ஸ் டெய்லி டெம்பரேச்சர் ஆஃப் 30 degree Celsius to 35 degree Celsius. அதாவது கோடை காலத்தில் இந்தியா முழுவதுமே வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியாவினுடைய உட்பகுதியில் தினசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸாக பதிவாக ஆரம்பிக்குது. நார்த் வெஸ்டர்ஸ் ஆர் Kalpaisa are the local storms with thunder that blow from northwestern part and rain lasting for short duration. அதாவது ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசுகிற காற்றுக்கு தல காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் முன் பருவகால மழை, அந்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் இடியுடன் கூடிய மழை கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில்
மாங்காய் விளைச்சலை வந்து அதிகரிக்கிறதுனால இதை மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று காலம். The southwest monsoon takes place normally over the southern tips of the country by the first week of June, advance along the Konkan coast in early June and cover the whole country by 15th July. அது தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் வாரத்தில் ஸ்டார்ட் ஆகி இந்தியாவினுடைய தென் பகுதியில் தொடங்கி கொங்கண கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்துக்கு இந்த காற்று செல்லுது. ஜூலை 15 அனைத்து இந்திய பகுதிகளிலும் இந்த காற்று முன்னேறி செல்ல ஆரம்பிக்குது. The onset of the southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degree. அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குறதுக்கு முன்னாடி வட இந்தியாவில் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர ஆரம்பிக்குது. The sudden approach of monsoon wind over South India with lightning and thunder is termed as a break or burst of monsoon. அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று இடி மின்னலுடன் மழையை துவங்க ஆரம்பிக்கிறது. இதனால் இதை பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. One branches started from Arabian Sea and the other from Bay of Bengal. ஒரு கிளை அரபிக் கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடா வழியாகவும் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The Arabian Sea branches on southwest monsoon gives heavy rainfall. அரபிக்கடல் கிளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேற்கு சரிவில் மோதி மிக அதிக அளவில் பலத்த மழையை கொடுக்க ஆரம்பிக்குது. The wind from Bay of Bengal branches move towards north east India and Myanmar. அதாவது வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி அந்த காற்று வீச ஆரம்பிக்குது. Karo, Kasi and Jaintika are mainly responsible for the heaviest rainfall causes at Mount Seram located in Meghalaya. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதனால் இந்த காசி, காரோ, ஜெயந்திகா இந்த குன்றுகள் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சீராம் அப்படின்ற பகுதியில் மிக அதிக அளவில் கனமழை பொழிய ஆரம்பிக்குது. Overall, about 75% of Indian rainfall is received from this monsoon. இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக இந்த பருவக்காற்றால் தான் 75% மழைப்பொழிவு வந்து நமக்கு பெறக்கூடிய ஒரு காற்றாக இருக்கிறது. நார்த் ஈஸ்ட் மான்சூன். North east monsoon winds blows in the northeast direction from North India towards Bay of Bengal. These winds pick up moisture from Bay of Bengal and give heavy rainfall to the Coromandel coast. They give rain during October to November. அதாவது இந்த வடகிழக்கு பருவக்காற்று செப்டம்பர் மாதத்தில் இறுதியில் வீச தொடங்குது. இந்த காலகட்டத்தில் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய பகுதியில் அதிக அளவு மழைப்பொழிவை ஏற்படுகிறது. இந்த மழை பெறும் பகுதியில் மொத்த மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லும்போது 35% பெறுகிறது. இது வந்து கடற்கரை பிரதேசத்தில் கனமழையுடன் கூடிய பலத்த புயல் காற்று வந்து ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துகிறது. இதனால் நாடு முழுவதும் பகல் நேர வெப்பநிலை அப்படின்றது வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது.